ஹலோ ஃபோக்ஸ், வெல்கம் டு HFC's கிளாரிட்டி லேப் பாட்காஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். when difficulties comes, when obstacles hits us, when the storm comes, adversities ஒரு ப்ராப்ளம் வரப்போ how we can see that and how we can learn and handle that அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இதை இன்னும் ஒரு ஃபிலாசபிக்கலாக இல்லை ஒரு ஸ்பிரிச்சுவலாக கொண்டு போனால் ஐ திங்க் every human has a special purpose in a unique role to play in this universe, which is so unique. I think Ramesh's purpose Ramesh mattumna, Ramesh's destiny, Ramesh can only fulfill that. Not any Kumar can fulfill that destiny. It will be an empty space. And the universe, illana gods, we can call whatever you believe. Avanga vandittu universe, let us say the universe is our like all father, illana it's our the superior power that wants us to serve our purpose. It's like நம்ம எல்லாருமே இந்த யூனிவர்ஸ், இந்த பிக் இந்த பெரிய பிக்சரில் we are all small buds. அந்த பட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா our role is to bloom into a beautiful flower. And இந்த ஃப்ளவரை வந்துட்டு ஈஸியாக ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் இந்த பட் ஃபேஸ்லேருந்து இந்த ஃப்ளவராக ட்ரான்சிஷன் ஆகிறதுக்கு எந்த ஆப்ஸ்டக்கிள் எதுவுமே இல்லை அப்படின்னா எவ்ரிபடி வில் சி லைஃப் ஆஸ் லைஃபை கிராண்டடாக எடுத்துப்போம். ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ் டு பிகம் த பர்சன். இட்ஸ் லைக் பிகமிங் அ பர்சன், ஏர்னிங் த personality, earning the what to say, the role, இல்லைனா அந்த ஆன்சர் டு த கால். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கொடுத்தாச்சுன்னா we don't cherish any moment, அப்படியே போகிற போக்கில் போவோம். ஸோ whenever you want நம்மளோட டெஸ்டினியை ஃபுல்ஃபில் பண்ணணும்னா we have to overcome the hardships எல்லாமே. இப்போ எக்ஸாம்பிள், எப்படி ஒரு பட் இருக்குது, அது வந்துட்டு ஒரு அழகான ஃப்ளாராக ப்ளூம் ஆகணும், அதோட டெஸ்டினி அதுன்னா அது வந்துட்டு ஈஸியாக போகாது இல்லையா. இட் ஹேஸ் டு வித்ஸ்டாண்ட் லைக் எனி இன்செக்ட்ஸ் இல்லைனா விண்டு, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அது வந்துட்டு ரெசிஸ்ட் பண்ணி ஓவர் கம் பண்ணணும், இந்த மாதிரி ஆப்ஸ்டிகல்ஸ் எல்லாம். ஸோ தட் இட் வில் சர்வ் இட்ஸ் பர்பஸ். அதே மாதிரி ஐ திங்க் வி ஆல் ஹேவ் அவர் பிக்கர் பர்பஸ். அண்ட் அதை நம்ம அடையணும், அந்த டெஸ்டினி ரீச் பண்ணால் வி ஹாவ் டு பிகம் சம்படி. அந்த ட்ரான்சிஷன் தான், அந்த ட்ரான்சிஷன் இஸ் வாட் makes us worthy of like reaching our destiny. So இந்த மாதிரி ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் வரும்போது யூஸ்வலாக 99% 1% இதை பற்றி லா ஆஃப் எய்ம்லெஸ்னஸில் பார்த்துருப்போம். என்னென்னா, நிறைய பேருக்கு யூஸ்வலாக தே டோன்ட் லைக் டிஸ்கம்ஃபர்ட் இல்லைனா ஒரு ஆப்ஸ்டக்கிள், இந்த மாதிரி விஷயங்கள். அண்ட் ஐ வில் சே தட் இன் திஸ் வீடியோ இந்த ஆப்ஸ்டக்கிள்ஸ், ஹார்ட்ஷிப்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது how we usually see this and how we could handle itங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ how we usually see that அப்படின்னா, எனக்கு வந்துட்டு நிறைய பேருக்கு லைஃப் வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்க. எனக்கு ஹார்ட்ஷிப்பு, லெசனு, நான் டெஸ்டினியெல்லாம் எனக்கு ஃபுல்ஃபில் பண்ண தேவையில்லப்பா, நான் யூஸ்வலாக எனக்குன்னு ஒரு ரொட்டீன் இருக்குது, நான் அதை அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி பீப்புள் இருப்பாங்க. தி சேடஸ்ட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வாண்ட்ஸ் டு ஸ்டே ஹியர். இட்ஸ் லைக் நம்ம எல்லாருக்கும் ஒரு பிக்கர் பர்பஸ் இருக்கும், அது எல்லாத்தையுமே நெக்லெக்ட் பண்ணிட்டு, இல்லை த நோன் அது எனக்கு இவ்வளோ தான் இருக்குது, இத்தனோண்டு விஷயம் நோன் பற்றி தெரியணுங்கிறக்காக, தெரிஞ்ச விஷயத்துக்குள்ளே மாட்டணுங்கிறக்காக, ஒரு சர்டனிட்டிக்காக நம்ம வி ஆர் சாக்ரிஃபைசிங் த பிக்கர் பிக்சர். இவ்வளோ பெரிய விஷயம் அன்னோனாக இருக்கும், என்னன்னே நமக்கு தெரியாது. ஹூ நோஸ் அடுத்த ஜென்ரேஷனில் ஒரு ஹிஸ்ட்ரி புக்கில் திருப்பி பார்க்குறப்போ ஒரு ராஜேஷோ, அஜயோ, இல்லைனா குமாரோ, ஆர்த்தியோ, anyone could have the potential of becoming a superhero who directs like who helps humanity to leap forward அப்படிங்கிற மாதிரிலாம் சிச்சுவேஷன்ஸ் இருக்கலாம். பட் பிகாஸ் ஆஃப் அவர் ஃபியர் ஆஃப் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கலாம், இல்லைனா ஐயோ அப்படிங்கிறத இந்த விஷயம்லாம் எனக்கு தேவைதானா, எனக்கு இது தெரிஞ்ச விஷயத்துக்குள்ளே இருந்துக்கிறப்பான்னு சொல்லி ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருந்திருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கக்கூடிய பீப்புளாக இருக்கிறோம் அப்படின்னா ஐ சே இட்ஸ் டோட்லி நார்மல். தெரிஞ்ச விஷயம்னா இவ்வளோ தாண்டா வாழ்க்கைன்னு சொல்லாமலே சிம்பிளிஃபைடாக சாட்டிஸ்ஃபை ஆகிக்கலாம். பட் ஐ சே ஐ விஷ் யூ கைஸ் டு ஓவர் கம் தேட் அண்ட் சீக் அவுட் திங்ஸ் பியாண்ட் த கம்ஃபர்ட் ஜோன்.
அண்ட் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வரதோட காஸ்ட் என்னென்னா கண்டிப்பாக டிஸ்கம்ஃபர்ட். ஆப்வியஸாக கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும், உள்ளே எல்லாமே தெரியுது, ஒரு ரொட்டீன் போகுது. பட் அது வெளில வரும்போது கண்டிப்பாக யூ வில் ஃபேஸ் டிஸ்கம்ஃபர்ட், கஷ்டங்கள் இருக்கும், சுற்றி மெனி ஹார்ட்ஷிப்ஸ் வில் பி தேர். பட் இப்போ ஒரு மூவியே நம்ம பார்க்குறோன்னா கூட ஒரு கேரக்டர் ஈஸியாக ஒரு சூப்பர் பவர் கிடச்சிருச்சு, அவன் வந்துட்டு இப்போ தோரே எடுத்துக்கோங்க, தோர் 2ன்னு நினைக்கிறேன், அதில் வந்துட்டு அட் ஒன் பாயிண்ட் ஹி வில் லூஸ் ஆல் ஹிஸ் பவர். சாரி, தோர் 1 தான். he will lose all his power and he will become unworthy. Then he will go through some stuffs, எல்லாத்தையும் பார்த்துட்டு he will become worthy of that hammer, his power. அப்போ நம்ம ஒரு ஹீரோவாக இருக்கட்டும் எதுவாக இருக்கணும் பார்க்கும்போதே அவங்கள அப்பீலிங்காக பார்த்து வை வி லுக் அப் டு தட். இப்போ ரொனால்டோ நிறைய பேரை பார்த்து பார்க்குறோன்னா அவங்க நிறைய அட்வர்சிட்டிஸ் அண்ட் டிஃபிகல்ட்டிஸ், அப்டக்கிள்ஸ் இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணதுக்கப்புறம் தான் தே ஹாவ் பிகம் வாட் தே ஆர் ரைட் நவ். அதனால் ஐ திங்க் எவ்ரிபடி ஹேஸ் தட் பொட்டன்ஷியல், ஹேஸ் தட் இன் தேர் ஹேண்ட், வித் இன் அவர் ஹேண்ட், பிகாஸ் ஆஃப் அவர் டெசிஷன்ஸ் அண்ட் ஹவு வி சீ திங்ஸ். we are நம்மளே நம்மளை ஹோல்டு பேக் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நம்மளோட பொட்டன்ஷியல் ஃபுல்லாக ரீச் பண்ண விடாமல். ஸோ யூஷுவல் மைண்ட் செட் என்னென்னா, இல்லை எனக்கு இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லை, எனக்கு தெரிஞ்ச விஷயத்துக்குள்ளே ஃபெமிலியாரிட்டிக்குள்ளே இருந்துக்கிற அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருந்துக்கிறேன்னு இருக்கும். இல்லைனா என்ன பண்ணுவோம், ப்ளேம் பண்ணுவோம். ஒரு கஷ்டங்கள் வருது, ஒரு டஃப்பான சுச்சுவேஷன்ஸ் வருதுன்னா, ஹாப்பியான சுச்சுவேஷன்லாம் வரும்போது நம்ம ஒன்றுமே அதை பற்றி சந்தோஷமும் பட மாட்டோம், கிரேஸ்ஃபுல்லாக கிராட்டிடியூடும் யாருக்கும் சொல்ல மாட்டோம். என்டைட்டில்டாக எனக்கு வந்துட்டு ஐம் அ ஸ்பெஷல் பீயிங், எனக்கு என்னமோ இது நடந்து தான் ஆகணும், ஐம் என்டைட்டில்டு டு தட்டுங்கிற மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். பட் அதே டைம் லைஃப்பில் ஹார்ட்ஷிப்ஸ் வரும்போது ஐயோ என்ன எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, வை ஐம் எக்ஸ்பீரியன்சிங் ஆல் திஸ், வை ஐம் கோயிங் த்ரூ ஆல் தீஸ் திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு கரெக்டாக சொல்லப்போனால் ஒரு இம்மெச்சூரான பிஹேவியரை தான் நம்ம வெளியில் கொண்டு வருவோம். நானும் கொண்டு வந்திருக்கிறேன், மேபி இப்போ எனி பாயிண்ட் ஆஃப் ஒன் டைம்லேயும் கொண்டு வரலாம். பட் ஐ வுட் choose not to every single time. I would choose not to. எனக்கு அது பண்ண வேண்டாம், I'm working towards that. That's the same thing I'm trying to say to you, my friends. Okay, everybody, we all screw up, but what we learn from that, what we are becoming from the experience is what matters. So வழக்கமாக ஒன்று இப்படி ப்ளேம் பண்ணுறது, இல்லைனா யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் குழம்பிட்டு இருக்கிறது, அதை பற்றி ஒரு டாபிக் மாதிரி ஓடுறது. இன்னொன்று அதோடய கொடூரமானது டிஸ்ட்ராக்ஷன்ஸு. வாழ்க்கையில் நமக்கே ஃபேஸ் பண்ண வேண்டிய விஷயம் நிறையா இருக்கும், பட் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணாமல் ஆல்கஹால், ஸ்மோக்கிங், ட்ரக்கு இதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஒரு எஸ்கேப் ரூட் எடுத்துகிட்டு அங்கே போய் நின்றுட்டு ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணாமல் சுற்றிட்டு இருக்கிறது. திருப்பி சுற்றி வரும்போது ரியாலிட்டி ஹிட்ஸ் அகெயின், திரும்ப எஸ்கேப், இந்த மாதிரி லூப்பில் இருக்கிறது. ஸோ we usually do all these kind of things இல்லையா, eating the emotions and all those things. அதுக்கு பதிலாக I say there's another way we could see we could see things and handle things, but it is difficult. நான் அது ரொம்ப ஈஸின்னு சொல்ல மாட்டேன், it is difficult. What அது பண்ணும்போது we have to be uncomfortable. நம்ம ரெசிலியன்ஸு, மென்டல் டஃப்னஸ்ஸு, ரொம்ப நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்ம கேரக்டர் டெவலப்மெண்ட், அப்போ தான் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போகும்போது தான் வச்சு அடி தாறுமாறாக விழும். ஏன்டா நான் இவ்வளோ விஷயத்தை கோத்ரூ பண்ணணும், நானும் அங்கேயே இருந்திருக்கலாமேங்கிற மாதிரி இருக்கும். நிறைய அன்ரீசனபிளான சுச்சுவேஷன்ஸ் நடக்கும். பட் ட்ரஸ்ட் மீ, ஸ்மூத் செயில் நெவர் மேக் ஸ்கில்டு செயிலர்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி ஒரு ஈஸியான ஒரு விஷயங்களை என்டியூர் பண்ணுற யாருமே பெரிய ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டை ரீச் பண்ணி ஒரு பொட்டென்ஷியலான ஒரு லீடராகவோ இல்லைனா ஒரு சொசைட்டியில் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷனுக்கோ போனது கிடையாது. யாரெல்லாம் இந்த விஷயத்தெலாம் கோத்ரூ பண்ணி அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்து ஹார்ட்ஷிப்ஸ் என்டியூர் பண்ணி டிஃபிகல்ட்டிஸ் ஓவர் கம் பண்ணி நிற்கிறாங்களோ அவங்கள தான் இன்றைக்கி நம்ம ஒரு பெரிய பெரிய பப்ளிக் ஃபிகர்ஸாக நம்ம பார்த்துட்ருக்குறோம், அவங்க ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுறோம், அவங்கள பற்றி பேசிகிட்ருக்குறோம். So I think we can also do that, but there are certain ways we can handle adversities, and the perspective shift என்னங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, எப்போவுமே ஒரு மரம் வளருதுன்னா நம்ம லைஃப்பை மரம் இல்லைனா ஏதாவது ஒரு ரியல் டைமில் ஒரு விஷயத்தோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு பழகணும். எந்த ஒரு மரமும், இப்போ எல்லா மரமும் பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு ஸ்ப்ரவுட்லேருந்து தான் முளைக்கும். திடீர்னு அது பெரிய மரமாகும், ரொம்ப பெரிய ரூட் இருக்கும். தனி மனுஷனால் அது ஒன்றும் பண்ண முடியாது. ஜேசிபி வச்சு காலி பண்ணுவானுங்க, ஏதாவது வச்சு காலி பண்ணிகிட்டு இருப்பானுங்க லூசு பசங்க. ஸோ இப்போ ஆனால் அப்படி ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அதோட வளரும்போது இட் இஸ் ஸோ வல்னரபிள். நீங்கள் இதை வந்துட்டு லைஃபோட ரியல் லைஃபோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். when we explore ourselves, when we know who we are, we may think that we are vulnerable, but the potential version of ourselves could be compared with the tree, the final form of the tree, big, massive, strong,
enrooted, to the ground. It's the wisdom we could connect with, connect பண்ணலாம். அந்த அளவுக்கு நம்மளால் மாற முடியும். எப்படி ஒரு குட்டி ஸ்ப்ரவுட் வந்துட்டு பெரிய மரமாகுதோ அதே மாதிரி இன்றைக்கி நம்மளை பற்றி நம்மளாம் பண்ண முடியுமாடா, எல்லாரும் அலெக்சாண்டர் தி கிரேட் ஆகிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சா, ஐ திங்க் எவ்ரிபடி கேன் டூ தட். பட் வெதர் வி ஆர் ரெடி டு கோ த்ரூ வாட் அலெக்சாண்டர் தி கிரேட் வுட் ஹவ் கான் த்ரூங்கிறது தான், ஆர் வி ரெடிங்கிறது தான் கொஸ்டினே. ஸோ அகெயின் as I'm telling you, there are some ways we will explore that now. இந்த மாதிரி ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது we could see that நம்ம ஃபஸ்ட் அதை பிலீவ் பண்ணோம். ஓகே, there is some bigger picture, I have a role to play in this universe, I have a role to play in this world, this life-ங்கிறத ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணிவிட்டு we should move forward, because without any hope I think there wouldn't be any fight, இல்லைனா ஒரு desire இருக்காது. So we should first believe that we are special and we have a purpose to fulfill, role to play, a purpose to fulfill. So with that we will move forward. So what we usually do, again அதை நம்ம earlier பார்த்தோம், வாட் குட் பி டன்னுங்கிறது. இந்த மாதிரி ஏதோ டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ஸ் ஏதாவது வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிவிட்டு ஐயோ இப்படி நடந்தால் இப்படி இருக்கும், அப்படி நடந்தால் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நிறையா குழம்பிட்டு இருப்போம் நம்மளே நமக்குள்ளே. அதுக்கு பதிலாக எல்லோரும் பண்ணுறது தான் இது ஃபஸ்ட்டு. ஆனால் இதில் சொல்லக்கூடிய டெக்னிக்ஸ்லாம் ஒரு சிலது இதெல்லாம் யாரா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இஃப் யூ ட்ரை டு டூ தட், பிகாஸ் யூ டோன்ட் ஹாவ் நத்திங் டு லூஸ் படி. ஏன்னா இப்போ திருப்பி இந்த விஷயத்த, இந்த டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணாமல் திரும்ப போய் நின்றுட்டு ஓவர் திங்க் பண்ணுறது தான் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கும் இல்லையா. ஸோ மேபி யூ கேன் ட்ரை சம்திங் நியூ டுடே, or else when you face some adversities and difficulties in the upcoming future, you will, I will, everybody will, but we will grow and overcome that together. Adha I'm trying to say. That is ஒரு விஷயம் நடக்குது, ஒரு சிச்சுவேஷன் நடக்குது, ஹேண்டில் பண்ண முடியாத விஷயம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு நோட் எடுத்து முதல்ல வாட் இஸ் த அப்சல்யூட் திங் கோயிங் ஆன் அப்படிங்கிறது ஒரு கிளியராக ஆப்வியஸாக இதான் நடந்துட்டுருக்குங்கிறத பற்றி எழுதணும். நாளே கண்டிப்பாக அதை பற்றின ஒரு அன்சர்டைனான ஒரு சினாரியானா மைண்டு மாறிட்டே இருக்கும். ஒரு டைம் ஒரு பர்ஸ்பெக்டிவில் திங்க் பண்ணி, இன்னொரு டைமில் இன்னொரு பர்ஸ்பெக்டிவில் திங்க் பண்ணோம். ஒரு ப்ராப்ளமுக்கு வந்துட்டு ஒரே ஒரு குட்டி ப்ராப்ளம் இருக்கும், அதுக்கு 1000 பொட்டன்ஷியல் பிரான்ச்சஸ் இருக்கும். அத்தனை விஷயத்தையும் உடனே நம்ம திங்க் பண்ணால் ஹவு வி கேன் ஹேண்டில் தட். அது ரொம்ப பெரிய விஷயமாக தான் தெரியும். ஸோ ஐ திங்க் ரைட் இட் டவுன், ரைட் த கிளியர் கட் பிக்சர், எக்ஸ்பிரசிவாக எழுதிட்டு then you can see, ஒரு பாக்ஸ் ப்ரீதிங் பண்ணி பார்க்கலாம், then after that you can see and read it. அப்போ பார்க்கும்போது ஒரு பிக்சர் கிடைக்கும். ஓகே, தெளிவாக இதுதான் நடக்குங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். தென் வித் தட் யூ கேன் ஒர்க் இட் ஃபார்வர்ட். அந்த பெரிய ப்ராப்ளம் வந்துட்டு குட்டியாக மாறிடும். அந்த சூப்பர்மேனில் சொல்லுவாங்கல்ல, அந்த சூப்பர்மேன் வந்துட்டு ஒரு பாயிண்டில் வேர்ல்டு இஸ் ஸோ பிக் மாம் அப்படின்னு சொல்கிறப்போ தென் மேக் இட் ஸ்மால் படி அப்படிம்பாங்க. அது மாதிரி ஸோ we can make the problem first visible by writing it down. அப்போ ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஃபஸ்ட்டு யூ வில் ஃபீல் காம். தென் யூ கேன் டாக் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், நாட் த எஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஐ வில் சே எவ்வளோ ஒரு விஷயமா இருந்தாலும் முகத்துக்கு நேராக ஒரு கிரிட்டிசிசமாக இருந்தாலும் பரவாயில்ல, எதுவோ கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அண்ட் ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் எல்லாத்தையும் அப்ஃப்ரண்ட்டாக சில பேர் சொல்லுவாங்க. இப்போ எனக்குலாம் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாரு, அவர் வந்துட்டு ஹி வில் ஜஸ்ட் பாயிண்ட் அவுட் த ஸ்ட்ரைட் ரா ஃபேக்ட்ஸ். அவரை நான் இன்னொரு நாள் பாட்காஸ்ட்லாம் கொண்டு வரேன். எங்கள் முன்னாடியே பாட்காஸ்ட் எடுத்திருப்போம். ஹீஸ் மை மென்டார் விஜய் சார். ஸோ அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இந்த கம்ஃபர்டபுளாக வைக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி எதுவுமே இருக்காது. ஹி வில் சே த ரா ஃபேக்ட்ஸ். அது அப்படியே டப்புன்னு அப்படி அடித்த மாதிரி இருக்கும். ஆனால் இட் இஸ் ட்ரூத். இட் இஸ் ஃபஸ்ட் அதை அக்செப்ட் பண்ணுறக்குள்ள மைண்ட் செட்டையும் ப்ரிப்பேர் பண்ணணும், அதை நம்ம மெச்சூர் ஆக்கணும். அண்ட் we have to work through that, by doing these two things, by avoiding overthinking and just writing it down, writing the problem down, talking to one honest friend, by maybe sharing what we feel and they will give us the solution, and or share pannanaala we will also feel relieved. And I would say another one thing, if you don't have any friend like that, you can just sit down, kneel down and pray, man. Because trust me, when you just நம்மளோட ப்ராப்ளம்லாம் இன்னொரு 10 பேர்கிட்ட போய் சொல்கிறப்போ அதில் இருக்கக்கூடிய 8 பேருக்கு வந்துட்டு 7 பேருக்கு அப்படியான்னு ரொம்ப எல்லாருமே சிம்பத்தைஸ் தான் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் மாட்டினியா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. பட் அந்த 7 பேருக்குமே தே வாண்ட் யூ டு ஹேவ் தட் ப்ராப்ளம் அண்ட் தே ஆர் ஹாப்பி தட் யூ ஹேவ் த ப்ராப்ளம். அதே மாதிரி இன்னும் ஒரு 2% பார்த்தோன்னா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணி தட்டி கொடுத்து கேட்டுப்பாங்க. பட் தே won't கேர் அண்ட் இட்ஸ் நாட் தேர் டியூட்டி டு கேர். இட்ஸ் யுவர் டியூட்டி டு கேர்.
அதனால் அவங்க போவாங்க. இன்னும் ஒரு பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா, மேபி they can cheer you up, see what you are missing to see, help you to see what you are missing and elevate you like my mentor. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா you are lucky, blessed. But if you don't worry, just kneel down, pray to God, write it down, he will have your back. But trust the God, trust the universe, he will help you. செகண்ட் திங் என்ன அப்படின்னா, டாக்ஸிக்கான பாசிட்டிவிட்டியை ஃபீட் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து வெளியில் வரணும். சில டைம் நம்ம போய் ஒரு ப்ராப்ளம்டா டேய் இங்கே பாருடி இப்படின்னு சொல்லிட்டு யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னால், அட்லீஸ்ட் பரவாயில்ல உனக்கு, நீ வந்துட்டு அதோட பிக்கர் பிக்சர் பாரு, அதோட குட் சைடை பாருன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நல்ல பெர்ஸ்பெக்டிவ் காட்டினா ஓகே. பட் சம்டைம்ஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வாண்ட்ஸ் யூ டு ஃபீல் பெட்டர், யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வாண்ட்ஸ் யூ டு ஃபீல் கம்ஃபர்டபுள். ஸோ தே வில் மேக் அப் சம் அனதர் நான்சென்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் டு just see the things what you want to see, and அதுக்கப்புறம் you will feel better, you will just stay there. But I say again, I'm telling you, if you don't have any friends like like my mentor, my friend Vijay sir, like a person who is truly who truly wants you to see what's going on, நம்ம ஒரு மமதையிலையும் ஒரு பிம்பத்துலேயும் இருப்போம். அது இல்லாமல் டே இங்கே பாரு, இது உனக்கு தெரியலையா, இதுதான் விஷயம், இதை நீ ஓவர் கம் பண்ண, இந்த விஷயத்தை நீ பண்ணி தான் ஆகணும், கஷ்டம்தான் ஆனால் நீ பண்ணி தான் ஆகணும், இந்த அளவுக்கு சொல்லும்போது நம்மளும் யூஸ்வலாக அப்படி யாராவது ஒருத்தவங்க சொன்னாடே என்ன நீ வந்துட்டு எனக்குலாம் அது தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஈகோயிஸ்டிக்காக போகும். அதுவும் இல்லாமல் ஹம்பிளாக ஓகே கரெக்டு, நம்மளால் அந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்க்க முடியல, தே ஆர் ட்ரைங் டு ஹெல்ப் மீ அப்படிங்கிற ஒரு அக்செப்டன்ஸோட ஹம்பிளாக அந்த ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமை அது ஒரு கிரிட்டிசிசமாக பார்க்காம ஒரு இன்புட்டாக பார்த்து அதுலேருந்து க்ரோவாக இருக்க யோசித்தோம் அப்படின்னா, ஐ திங்க் it will be much better. So toxic positivity வேண்டாம். ட்ரை டு அந்த டாக்ஸிக் பாசிட்டிவிட்டிக்கு அட்லீஸ்ட் ஒரிஜினலான ஸ்க்ரூ அப்பை கேட்குறதே பெரிய விஷயம், நல்ல விஷயம் தான். ஆமாடா நீ ஸ்க்ரூ பண்ணிட்ட அப்படின்னு சொன்னால் கூட ஐ திங்க் ஓகே ஐம் ஜஸ்ட் ட்ரைங் அப்படிங்கிறத சொல்லலாம். பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் நியூ ஹியர், வி ஆல் ஸ்க்ரூ அப் படி, ஐ ஸ்க்ரூ அப், யூ ஸ்க்ரூ அப், தட்ஸ் ஹவ் வி க்ரோ அஸ் ஹியூமன்ஸ். அண்ட் தேர்ட் ஒன், அந்த ஒய்ங்கிற ஒரு கொஸ்டின் வந்துட்டு வரும் நமக்கு அடிக்கடி. ஒய் இட் ஹேப்பன்ட் அப்படிங்கிற போது முடிஞ்ச அளவு அதை கொஞ்சம் ஆப்டிமிஸ்டிக்காக பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ ஒரு விஷயம், நான் ஒரு இன்டர்வியூக்கு நான் ஒரு இன்டர்வியூ போகிறேன். அந்த இன்டர்வியூக்கு போகும்போது நான் ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணல, சும்மா போகிறேன். சில டைம் உள்ளே போயிட்டு சூஸ் பண்ணலை அப்படின்னு, என்னை செலக்ட் பண்ணலை அப்படின்னா யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கே தெரியும் நம்ம ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணலைன்னு, ஆனால் அங்கே போயிட்டு கண்டிப்பாக நம்மளை எப்படியாவது உள்ளே எடுத்துடணும்னு சொல்லிட்டு ஒரு அன்ரியலிஸ்டிக்கான ஒரு ஹோப் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப செட் பண்ணிடுவோம். வெளியில் வரும்போது ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கக்கூடிய பர்சன், ஒய் இட் ஹேப்பன்டு, எப்போவுமே ஒரு விஷயம் நடக்குன்னா ஒய், ஏன் இப்படி நடந்ததுன்னு சொல்லி நம்ம யோசிப்போம்ல. அப்போ இந்த ஒய்ங்கிற ஒரு கொஸ்டின் வரும்போது நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அம்மா கரெக்டு, நான் வந்துட்டு இது ஏன் என்ன எடுக்கலைன்னா, ஏன் டேய் உனக்கே தெரியாதா, நீ ஏன் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணலை, நெக்ஸ்ட் டைம் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போ, அப்போவும் எடுக்கலனாலும் பரவாயில்லடா ப்ரிப்பேர் பண்ண. எல்லாருக்கும் ஒரு யூனிக்கான ஸ்டோரியாக இருக்கும். பட் அந்த டைம் செம்ம காண்டாக இருக்கும், கடுப்பாக இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் வி ஷுட் டேக் சம் டைம் ஆஃப், தூங்கி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நேச்சரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அண்ட் வி ஷுட் ரிவ்யூ அவர் செல்ஃப். கண்ணாடி முன்னாடி இருந்து கேட்கணும், நீ முதல்ல ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணியா அப்படிங்கிற கொஸ்டினை கேட்டால் இல்லைன்னு வரும். ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கலாம். அதை விட்டுட்டு அந்த பெசிமிஸ்டிக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆமாம் எனக்கு தெரியும், அது எனக்கு முன்னாடியே தெரியும், எனக்கு அதெல்லாம் வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஸ்பெக்டில் போனால் அது வந்துட்டு ஒரு க்ளோஸ்டு மைண்ட் செட். உலகம் மாறவே மாறாது, ஒரு அப்சல்யூட்டு தான், அப்படி இப்படின்னா இப்படி தான் இருக்குங்கிற மாதிரி அந்த மைண்ட் செட் கிடையாது. எனிபடி, எனக்கெலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னோடய டீச்சர்ஸ்லாம் ஸ்கூலில் காலேஜ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இவன் மக்கு, இவன் படிப்பாளி, இவன் நல்லா படிப்பான், இவன் மக்கு. நான் சொல்கிறேன், I would seriously say, இப்போ எனக்கு அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க சொன்னால் I would say fuck off. I would simply say fuck off. I say nobody is born dumb. எப்படி சொல்லலாம்னா, அந்த குரங்கு கையில் பூ மாலையை கொடுத்தா குரங்கு என்ன பண்ணும், பிச்சு தான் வீசும். அதே மாதிரி அவங்களுக்கு இது கைட் பண்ண தெரிலனா doesn't mean that the person is dumb. anybody மக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன் கூட அவன் உண்மையிலே if he wants to become get the top first rank எனக்கு வேணும்னு முடிவு பண்ணி if he worked his ass off பயங்கரமாக படித்தானா கண்டிப்பாக அவன் வந்துட்டு ஃபஸ்ட் கிரேட் வர முடியும். பட் ஆர் வி ரெடி டு புட் the effort or not? Are we, how we see ourselves, whether we believe in ourselves or not ங்கிறது தான் கொஸ்டின். ஸோ கொஸ்டினை கரெக்டாக புரிஞ்சுக்கணும்.
அதை விட்டுட்டு ஒருத்தனுக்கு வரும் வராதுங்கிறது வந்துட்டு அண்ட் ஐ ஒன்ட் சே எனி அதர் பீப்புள், நம்மளே நம்மளை அப்படி பெசிமிஸ்டிக்காக பார்த்தா வேறு எல்லோரும் எப்படி பார்ப்பாங்க. ஸோ ஐ சே ஹேவ் சம் ஃபெய்த் மை ஃப்ரெண்ட். அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்டில் ஆப்டிமிஸ்டிக்காக பார்க்குறது ட்ரை பண்ணிவிட்டு we can take it forward. So I think இந்த மாதிரி ஒரு சில இப்போ ரொம்ப இல்லை, இந்த ஒரு 3 டெக்னிக்கை வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணி பார்த்தாலே ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் வந்துட்டு நம்ம கிடைக்கும், நம்மளால் இன்னொரு கோணத்தில் பார்க்க முடியும். அண்டு சில டைம் இன்னொன்று சொல்லலாம், 4th பாயிண்ட்டும் நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா, எம்ப்ரேஸ் த டிஸ்கம்ஃபர்ட். ஆமாம், காற்று இப்போ இந்த ஸ்ப்ரவுட் இருக்குது, காற்றடிக்கிற போது இப்போ ஓடுறோம், ஜாக் போகிறோம். இப்போ நேற்று வந்துட்டு நான் ஒரு 15 கிலோ பேக்கை போட்டுட்டு வெஸ்ட்டை போட்டுட்டு ஜாக் பண்ணேன். இட் வாஸ் பெயின்ஃபுல். ஐ டென்ட் லைக் தேட். கடுப்பாக இருந்துச்சு. எப்போண்டா நிப்போன்னு தோணுச்சு, எப்போண்டா உட்காந்து அமைதியாக பாட்டு கேட்போன்னு தோணுச்சு, கசன்னு வந்துச்சு, கடுப்பாக இருந்துச்சு. அது டிஸ்கம்ஃபர்ட் தான். பட் அதை ஓவர் கம் பண்ணுறப்போ வி பிகம் டஃப். அதை முடிக்கும் போது பரவாயில்லப்பா, நான் வந்துட்டு இவ்வளோ இது பண்ணியிருக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஒரு நம்ம மேலே நமக்கு ஒரு பிலீஃப் வரும். அண்டு அந்த ஒரு இடத்துக்கு வரணும், நம்ம முடிச்சிட்டோண்டா அப்படிங்கிற ஒரு எண்டுக்கு நம்ம வந்துட்டு வரும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்லையே, அப்போ அந்த டிஃபிகல்ட்டியை ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். ஸோ தட் இஸ் த வே. ஸோ அதனால் எப்போவுமே நமக்கு ஒரு டிஃபிகல்ட்டிஸ், ஆப்ஸ்டிக்கிள், ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் வருதுன்னா அதில் என்ன எமோஷன்ஸை கோ த்ரூ பண்ணுறோமோ, வாட் எவர் வி ஆர் ஃபீலிங், வாட் எவர் பெயின் வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங், வி ஆர் சப்போஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் தட், பிகாஸ் by experiencing that we are going to become something new. அதனால் let us just embrace the pain, embrace the discomfort, accept the pain. இல்லை வேண்டான்னு ஒதுங்கி போகும்போது தானே அந்த பெயின் ரொம்ப ஒரு ஃபியர் வருது, ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியரிங் ரியல். ஐ சே வி வில் டேக் இட் ஆஸ் ஓகே, லேர்னிங் ப்ராசஸ்னாலே கடுப்பாக தான்டா இருக்கும், உட்காந்து யாருக்கு தான் புக்கை படிக்கிறது பிடிக்கும். பட் எனிஹவ் தோஸ் ஹூ டூ தட் பிகம் சக்ஸஸ்ஃபுல், நாலேஜபிள் ஆகுறாங்கல்ல. அதே மாதிரி ஓகே, நான் வந்துட்டு இது டிஃபிகல்ட் டைம்ஸில் இருக்கேன், இட் இஸ் அ கேரக்டர் டெவலப்மெண்ட் ஃபேஸ் ஃபார் மீங்கிற ஒரு அக்செப்டன்ஸை வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐ திங்க் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். இட் வில் ஹெல்ப் அஸ் டு சீ த பிக்கர் பிக்சர். சின்ன இந்த ஒரு பெயினை மட்டும் யோசிக்கிறதுக்கு மேலே ஓகே, இதை தாண்டி எனக்கு நான் எதோ நோக்கியோ போகிறேன், ஐ பிலீவ் தட் அண்ட் ஐ ஹோப். அந்த ஹோப்புங்கிறது ரொம்ப முக்கியம். எஸ், ஐ வில் அக்செப்ட் த பெயின், பட் by going through all the emotions and trying to see what the universe is trying to teach me, I will try to learn it and I will see that. And if I need some help from my friends, those who don't subject me to toxic positivity, those like friends who really help me to level up, see the unseen, helps me to see the unseen, அப்படிங்கிற people கிட்ட ஹெல்ப் கேட்டு by constantly analyzing yourself, like நான் இப்போ எங்கே இருக்கேன், வாட் டுடே லுக்ஸ் லைக், இங்கேருந்து நான் அந்த இடத்துக்கு போகணுன்னா நான் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சில ஜேர்னல் அண்ட் ஒரு சில ரிஃப்ளெக்ஷன்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஹோப். கண்டிப்பாக இன்றைக்கி டஃப்பாக இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை, பட் ஐ ஹோப், ஐ நோ தட் டுமாரோ வில் பி பெட்டர். இந்த ஒரு ஆஸ்பெக்டில் இஃப் வி ஸ்டார்ட் டு see life, I think life will become so beautiful, so wonderful. Instead of us getting stuck in the negative loop, we can see the bigger picture and we will start to enjoy the life. And I hope that everybody does that. So in the 4 points, whenever we experience some difficulties or like hardships, just don't say why me. Instead of that, say try me, and use the 4 steps to turn from the bud to the beautiful flower which you are destined to be. Stay strong, my friend.